சீரியல் நடிகர் அவினாஷ்க்கு ஆண் குழந்தை பிறந்திருக்காங்க. அந்த விஷயத்த அவினாஷ் சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் இதை தொடர்ந்து அவினாஷுடைய தங்கை அக்ஷிதா தான் அத்தையான சந்தோஷத்தை வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. நடிகர் அவினாஷ் ஆரம்பத்துல சன் டிவில ஒளிபரப்பான அழகு சீரியல் மூலமா தான் நடிகரா அறிமுகமானாரு. அதுக்கு முன்னாடி டான்ஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. குழந்தை நட்சத்திரமா டான்ஸ் ஆட தொடங்கிய அவினாஷ்க்கு அழகு சீரியல் நல்ல பிரபலத்தை கொடுத்துச்சு. அந்த சீரியலுக்கு அப்புறமா சன் டிவில கயல் சீரியல்ல நடிச்சாரு. கயல் சீரியல் நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் இவரு டான்ஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. அப்போ இறுதி வரைக்கும் அந்த நிகழ்ச்சியில பயணித்தாரு. ஆனா டான்ஸ் நிகழ்ச்சிக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவருடைய கால்ல எலும்புரிவு ஏற்பட்டு சில மாதங்கள் ரெஸ்ட்ல இருந்தாரு. அப்போ கயல் சீரியல்ல இருந்து பாதிலே விலகிட்டாரு. ஆனா சில மாதங்கள் கழித்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி விஜய் டிவில வீட்டுக்கு வீடு வாசப்படி என்ற சீரியல்ல கண்ணன் கேரக்டர்ல நடிச்சாரு. ஆனா அந்த சீரியல் திடீர்னு முடிவுக்கு வந்துச்சு. அண்ட் இவருக்கு போன வருடம் தான் திருமணம் நடந்தது. தன்னுடைய 13 வருட காதலியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆரம்பத்துல நட்பா பழகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுடைய நட்பு காதலா மாறி இருக்கு. இறுதியில 2 வீட்டருடைய சம்மதமும் பெற்று திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் இவருடைய மனைவி பிரெக்னன்டான விஷயத்தையும் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் ரீசெண்டா அவினாஷ் தன்னுடைய மனைவிக்கு கோலாகலமா வளைகாப்பும் நடத்தினாரு. அதுல சின்னத்திரை வெள்ளித்திரை பிரபலங்கள் பலருமே கலந்துக்கிட்டாங்க. இந்நிலையில அவினாஷ் ஜூன் 13 அன்னைக்கு தனக்கு ஆண் குழந்தை பிறந்திருப்பதா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருந்தாரு. இதை தொடர்ந்து அவினாஷுடைய தங்கை அக்ஷிதா அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, கடைசியா அந்த நாள் வந்துருச்சு. ஜூன் 13 அன்னைக்கு ஜோ 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 பிறந்திருக்காரு. நான் வார்த்தைகளால சொல்ல முடியல. இந்த நாளுக்காக தான் நான் ரொம்பவே காத்துட்டு இருந்தேன். ஆமா, நான் இப்போ அத்தை ஆயிட்டேன். நான் மதுரையில ஒரு ஷூட்டிங்காக போயிட்டு இருந்தேன். அப்போதான் அம்மா எனக்கு போன் பண்ணாங்க. நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், அவங்களுக்கு வலி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. உடனே ஜோஜோ வருவார்னு நான் சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா அந்த சந்தோஷம் அப்போ இல்ல. பிறந்த உடனே நான் தான் கையில பிடிக்கணும்னு நினைச்சேன். உடனே அங்கிருந்து புறப்படலான்னு அங்க கேட்டேன். அவங்களோ ஓகேன்னு சொன்னதுனால உடனே பிளைட்டை பிடிச்சிட்டு சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்த உடனே குளிச்சுட்டு அவங்கள பார்க்க போனேன். உங்களுக்கு தெரியுமா, நான் அவரை என்னுடைய கையில வாங்கின உடனே என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே நின்றுச்சு. என்னுடைய கண்ணுல இருந்து கண்ணீரும் வழிஞ்சது. அதுதான் என்னுடைய கையில ஒரு சிறிய அழகான மனிதர். கண்டிப்பா அந்த மொமெண்ட்ன்றது ரொம்பவே மேஜிக்கா இருந்துச்சு. ஐ லவ் யூ ஜோ ஜோ ஜோன்னு அதுல அத்தையா அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க அன்ஷிதா. அண்ட் இதை பார்த்த ஃபேன்ஸ் பலரும் அவினாஷ்க்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. மேலும் உங்களுடைய வார்த்தைகளை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.